இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஏன்னா தேர்தல் நெருங்க என்ன நடக்குதுன்னே தெரியல சார். அப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கடலூர் மக்களவை தொகுதியோட பாமக வேட்பாளர் தங்கர் பச்சானை நிறுத்த போறதாக ஒரு செய்தி வெளியாக இருந்துச்சு. அவரே சொல்றாரு 2004 என்னை வேட்பாளர் நிற்க சொன்னாங்க, 2009 வேட்பாளர் நிற்க சொன்னாங்க, 2014 என்னை பாமக வேட்பாளரை நிற்க சொல்றாங்கன்னா அப்போ அவங்களுடைய தொடர்பில் இருந்திருக்கிறார். எல்லாத்துக்கும் ஜாதியும் காரணம். ஜாதி தான் மெயின் காரணம். இதில் என்ன ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இந்த கடலூர் தொகுதியில் மும்முனை போட்டி எப்பயுமே எல்லா தொகுதியிலும் நிற்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சியில் சார்பில் டாக்டர் விஷ்ணு பிரசாத் அப்படிங்கிற நிற்கிறார். இந்த விஷ்ணு பிரசாத் யார் அப்படின்னா டாக்டர் கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர், அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தார் கிருஷ்ணசாமி. அவருடைய மகன் தான் டாக்டர் விஷ்ணு பிரசாத். இவர் யார், அந்த கிருஷ்ணசாமி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸோடைய சம்பந்தி. டாக்டர் ராமதாஸோடைய சம்பந்தி யாருன்னு பார்த்தா அன்புமணி. இவளையே சுற்றி வளைச்சி பேச அன்புமணி ராமதாஸ் இருக்கார் இல்லையா, அன்புமணி ராமதாஸோடைய சொந்த மச்சான். அதாவது சௌமியா இருக்காங்க இல்லையா, அன்புமணி ராமதாஸினுடைய மனைவி, இப்போ தருமபுரி தொகுதியினுடைய வேட்பாளர் இருக்கக்கூடிய சௌமியாவுடைய உடன் பிறந்த சகோதரர் தான் இந்த டாக்டர் விஷ்ணு பிரசாத். இப்போ காங்கிரஸ்ல யார் நிற்கிறா, விஷ்ணு பிரசாத் நிற்கிறார். பாமகவில் யார் நிற்கிறா, தங்கர் பச்சான் நிற்கிறார். இப்போ யாரை காப்பாற்றுவா? உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு ஊடகவியலாளர் சுபைர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி. எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கு. ஏன்னா தேர்தல் நெருங்க என்ன நடக்குதுன்னே தெரியல சார். அப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கடலூர் மக்களவை தொகுதியோட பாமக வேட்பாளர் தங்கர் பச்சானை நிறுத்த போறதாக ஒரு செய்தி வெளியாக இருந்துச்சு. ஒரு அதிர்ச்சியும் இருந்துச்சு, இன்னொரு பக்கம் ஒரு ஆச்சரியமும் இருந்துச்சு. ஏன்னா தொடர்ந்து இந்த ஜாதியம், சமூக நல்லிணக்கம் இதை பற்றியே பேசக்கூடியவர். படங்கள்லையும் பார்த்துருப்போம். ஒரு 37 ஆண்டுகள் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர். ஸோ நிறைய டைமில், முக்கியமாக இந்த புயல் டைம்லலாம் முன்னாடி அவர் தான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தார். பட் இப்போ பாமக வேட்பாளரானது எப்படி அப்படிங்கிறது ஒரு குழப்பமாக இருக்கே சார். இல்லை, முதல்ல தங்கர் பச்சான் யார் அப்படின்னா ஒரு திரைப்படக் கல்லூரி மாணவர். ஒளிப்பதிவு துறையில் திரைப்படக் கல்லூரியில் பார்த்து இவருடைய கூட படித்த சக மாணவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் மனன், யூ சேது, அந்த மாதிரி ஆட்களோட பயணிக்கிறார். திரைப்படக் கல்லூரியில் முடிச்சுட்டு சில படங்கள், மலைச்சாரல் மாதிரியான சில படங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு. சிவசக்தி பாண்டியனுடைய கம்பெனியில் ஆஸ்தான கேமராமேன் ஆகிறார். வான்மதி, காதல் கோட்டை, அப்புறம் அந்த கம்பெனியில் தொடர்ந்து பண்ணக்கூடிய எல்லா படத்துக்கும் அவர் தான் கேமராமேனாக இருக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடிப்படையில் ஒரு இலக்கியவாதியாக இருக்கார். 2 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். ஒன்று முந்திரி கூடுன்னு ஒரு புத்தகம், இன்னொன்று 9 ரூபாய் நோட். 9 ரூபாய் நோட்டு தான் திரைப்படமாக வந்துச்சு. அந்த மாதிரி அடிப்படையில் ஒரு இலக்கியவாதி, ஒரு ஒளிப்பதிவாளர். இவருடைய பேரில் என்ன போடுவார்னா ஒளி ஓவியர்னு போடுவார். எல்லாரும் ஒளிப்பதிவுன்னு போடுவாங்க இல்லையா, இவர் ஒளி ஓவியர் அப்படின்னு போடுவார் ஸ்க்ரீனில், டைட்டில் காலில். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு இது. அப்புறம் தொடர்ந்து படங்கள், திரைப்படம் ஒளிப்பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அடிப்படையில் இலக்கிய ஆர்வம் இருக்கிறதுனால திரைப்படம் பண்ணலாம் அப்படின்னு முயற்சியில் அழகின்னு ஒரு படம் பண்ணுறார். இன்றைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு அழிக்க முடியாத, களத்தால் அழிக்க முடியாத ஒரு படங்களில் அது ஒரு படம். இந்த டாப் 10 நீங்கள் தமிழ் சினிமாவில் எடுத்துட்டிங்கன்னா அழகி ஒரு படம். அதாவது ஒரு காதலை ஒரு வாழ்வியலை அப்படி யதார்த்தமாக சொல்லக்கூடிய படம். இன்றைக்கும் அந்த படம் ஒரு சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்குது. அதுக்கடுத்து 9 ரூபாய் நோட்டு அவருடைய நாவலவே படமாக எடுத்தார். தென்றல்னு ஒரு படம், அதுவும் ஒரு நாவலை தெளிவு தான் ஒரு படமாக எடுத்தார். தொடர்ந்து மாதிரியான படங்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமூக பொறுப்புள்ள, சமூக அக்கறை உள்ள ஒரு இயக்குனர், ஒளிப்பதிவாளர். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடியவர், பேசக்கூடியவர். சமூக நல்லிணக்கம், சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்ந்து பேசக்கூடிய, நெய்வேலி பிரச்சனையாக இருக்கட்டும், மழை வெள்ளமாக இருக்கட்டும், பல பிரச்சனைகளுக்கு களத்தில் இறங்கி போய் பேசக்கூடியவர். இந்த மாதிரியான அறியப்பட்ட ஒரு நபர் தான் தங்கர் பச்சான். ஓகே. திடீர்னு பார்த்தா இந்த வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கடலூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய பாமக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வருது. எல்லாருக்குமே ஷாக். இன்றைக்கி பாமகவுக்கு ஒரு முத்திரை இருக்குது, ஒரு சாதிய முத்திரை இருக்குது. ஆனால் கட்சியோடைய கூட்டணி பார்த்தீங்கன்னா பிஜேபி இருக்குது. பிஜேபிக்கு ஒரு மத ரீதியான ஒரு கட்சிங்கிற ஒரு முத்திரை இருக்குது. இவர்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு தேர்தலை சந்திக்க போகிறாங்க. ஓகே. அந்த தேர்தலில் இவர் ஒரு வேட்பாளராக வர்றாருன்னு எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. இவர் எப்படி அப்படின்னு பார்க்குறப்ப கடைசியில் அவரும் அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான். ராமதாஸுடைய அந்த பாமக அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான். தொடர்ந்து அந்த கட்சியிலையும் அந்த ஆட்களோடையும் திரையிலே நமக்கு இப்படி காமிச்சாலும் சரி, பொது வெளியில் அவர் காமிச்சாலும் அந்த சாதி ரீதியான கண்ணோட்டத்தில் பின்னாடி இருந்துட்டு தான் இருந்திருக்கார். ஓகே. தொடர்ந்து அந்த தொடர்பில் இருந்துகிட்டே இருந்திருக்கார். எதை வச்சு சொல்கிறீங்க சார்? இல்லை, நிறைய சம்பவங்கள் சொல்கிறாங்க. அதாவது அவர் எடுத்தக்கூடிய அவரது சிவசக்தி பாண்டியன் கம்பெனியில்
அவர் ஒரு முக்கியமான நிர்வாகியாக இருக்கிறப்ப அவருடைய சமூகத்தை சார்ந்த கௌதமன் போன்றவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அந்த மாதிரியான தகவல்லாம் நிறையா சொல்கிறாங்க. ரெண்டாவது அந்த சம்மந்தப்பட்ட ஆட்களோடையே நிறைய தொடர்பில் இருந்தார், கான்டாக்டில் இருந்துகிட்டே இருந்தார். அவரே சொல்கிறாரு 2004 வந்து என்னை வந்து வேட்பாளர் நிற்க சொன்னாங்க, 2009 வேட்பாளர் நிற்க சொன்னாங்க, 2014 என்னை வந்து பாமக வேட்பாளரை நிற்க சொல்கிறாங்கன்னா அப்போ அவங்களுடைய தொடர்பில் இருந்திருக்கிறார். எல்லாத்துக்கும் ஜாதியும் காரணம், ஜாதி தான் மெயின் காரணம். அவங்களோட தொடர்பு இருந்திருக்காருங்க. இப்போ நீங்கள் உங்களே என்னையே வந்து திடீர்னு வந்து நீங்கள் வேட்பாளர் நிற்கன்னு சொல்ல முடியாது. அப்போ அவங்கள அந்த ஒரு கட்சி ஒருத்தரை செலக்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம கட்சிக்கு நம்ம சமூகத்துக்கு இவர் வந்து நம்பிக்கைக்கூடிய ஆள், அப்படி தொடர்ந்து அவங்களோட பயணம் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. வெளியில் அவர் வந்து ஒரு சமூக நீதி அந்த மாதிரியான விஷயங்கள், தமிழ் தேசியங்கிற மாதிரியான பேசியிருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு விஷயத்தை ட்ராவல் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அவங்களோட ட்ராவல் பண்ணிட்டே இருக்க போய் தான் அவரை செலக்ட் பண்ணுறாங்க. அப்படி தான் இப்போ 2024 தேர்தலுக்கு வந்து திருப்பி ஒரு நைட் நான் 3 மணிக்கு தூங்கிட்டு இருந்தேன், ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, எடுத்து பார்த்தா 2-3 கால் இருந்துச்சு, திருப்பி அட்டன் பண்ணேன். இந்த மாதிரி ஐயா பேசினார், உங்களை வேட்பாளராக போட சொன்னார் அப்படின்னா நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு 1 ஹவரில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஓகேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்ன ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இந்த கடலூர் தொகுதியில் மும்முனை போட்டி எப்போயுமே எல்லா தொகுதியிலும் நிற்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சியில் சார்பில் வந்து டாக்டர் விஷ்ணு பிரசாத் அப்படிங்கிற நிற்கிறார். ஓகே, இந்த விஷ்ணு பிரசாத் யார் அப்படின்னா டாக்டர் கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர், அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தார் கிருஷ்ணசாமி. அவருடைய மகன் தான் டாக்டர் விஷ்ணு பிரசாத். ஆரணி தொகுதியினுடைய சிட்டிங் எம்பியாக இருக்கார். இதுக்கு முன்னாடி சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கார், இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருந்திருக்கார். இவர் யார், அந்த கிருஷ்ணசாமி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸோடைய சம்பந்தி. டாக்டர் ராமதாஸோடைய சம்பந்தி யாருன்னு பார்த்தா அன்புமணி. இவளையே சுற்றி வளர்ச்சி பேச அன்புமணி ராமதாஸ் இருக்கார் இல்லையா, அன்புமணி ராமதாஸோடைய சொந்த மச்சான். ஒரே சமூகம் அப்போ மச்சாங்க அவரு, அவ்வளோதான். அதாவது சௌமியா இருக்காங்க இல்லையா, அன்புமணி ராமதாஸினுடைய மனைவி, இப்போ தருமபுரி தொகுதியினுடைய வேட்பாளர் இருக்கக்கூடிய சௌமியாவுடைய உடன் பிறந்த சகோதரர் தான் இந்த டாக்டர் விஷ்ணு பிரசாத். இப்போ வந்து காங்கிரஸில் யார் நிற்கிறா, விஷ்ணு பிரசாத் நிற்கிறார். பாமகவில் யார் நிற்கிறா, தங்கர் பச்சான் நிற்கிறார். இப்போ யாரை காப்பாற்றுவா? ஒருவேளை இப்போ வந்து வச்சு பார்க்குறப்ப தங்கர் பச்சானை வந்து பலிகடை ஆக்கிட்டாங்களோங்கிற மாதிரி தான் தெரியுது. ஓகே, சொந்த மச்சரன் நிற்கிறாரு, மச்சனை எதிர்த்து தன்னுடைய கட்சியால் வந்து தங்கர் பச்சானை நிப்பாட்டிருக்காங்க. இந்த அரசியல் இது வந்து ஒரு பெரிய பரபரப்பாகவே இருக்குது அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும். இல்லை என்ன காரணம் சார்? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஓப்பனாக சொல்ல போனால் இவர் வந்து ஒரு உப்புக்கு சாப்பா மாதிரி நான் நிப்பாட்டிட்டு நான் அவரை ஜெயிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு ஏன் கரெக்டாக தங்கர் பச்சானை சூஸ் பண்ணவங்க? இல்லை, மற்ற கட்சி ஆட்கள் விஷயம் தெரிஞ்ச ஆளும் நிற்க மாட்டான். அந்த பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியலுக்குள்ளேயே இருக்கிற ஆட்கள் தெரியும். அரசியலுக்குள்ளேயே இருக்கிற ஆட்களுக்கு இது அரசியல் தாண்டி தான் இருக்கார். இவர் அரசியல்வாதி கிடையாது. இவர் ஒரு திரைப்பட இயக்குனர், திரைப்பட ஒளிப்பதிவாளர். இவருக்கு அந்த அரசியல் புரிதல், அந்த அரசியலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சூட்சமங்கள்லாம் தெரியாது. ஓகே, அதனால தான் திடீர்னு 3 மணிக்கு கூப்பிட்டுருக்காங்க இவரை. இல்லை அது ஏன் சார் புரியவே இல்லை. நைட்டு 2 மணிக்கு கால் பண்ணி கேட்டாங்க, 3 மணிக்கு கால் பண்ணி கேட்டாங்க, ஏன் அப்படி நைட்டே? இல்லை, ஒரு 10 சீட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க பிஜேபி தொகுதியில். அது கேண்டிடேட் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப நைட் நேரத்தில் உட்காந்து மேக்ஸிமம் பண்ணுவாங்க எல்லா கட்சியும். காலையில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறதுக்கா நைட்டு 3 மணி 4 மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணால் காலையில் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துடலாம். எல்லா தொகுதியும் வேட்பாளர் ஃபைனல் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு தொகுதி மட்டும் பெண்டிங்கில் இருக்கும். இந்த தொகுதி யார் நிற்க போகிறான்னு அவங்க ஃபேமிலியை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. சரி, விஷ்ணு பிரசாத் வாங்கலாம் அப்படிங்கிற போது இந்த ஏரியாவில் யாரை போடுவோம் இவரை? சரி, நிற்காமே அவாய்ட் பண்ணவும் முடியாது. அதே நேரத்தில் இதை வந்து பெருசாக ரிஸ்க் எடுக்கவும் வேணாம் அப்படிங்கிறதுக்காக இதை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது இவர் வந்து இப்போ மாட்டிக்கிட்டார் இப்போ. ஓகே, இப்போ கூட ரீசெண்டாக அவர் வந்து அறிமுக கூட்டம் நடந்துச்சு. அதில் பேசும்போது கூட மக்களை இன்னும் பரதேசியாக வைத்திருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி சொன்னார். இன்னொன்று, பாமகவில் சேர்ந்ததுனால வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி முத்திரெல்லாம் குத்த முடியாது என் மேலே, பிகாஸ் நான் ஒரு இதில் ஒரு கொள்கையோட கோட்பாடோட போகக்கூடியவன் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி பேசும்போதும் சரி, ஒரு நல்ல இயக்குனர், ஒரு நல்ல பேர் வாங்கினவர், இந்த புயல் சமயங்கள்லாம் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பட் இந்த மாதிரி விஷயத்தை தெரியாமல் உள்ள தலையை கொடுத்தனால இவரோட பின்விளைவுகள் எப்படி சார் இருக்கும்? பின் விளைவுகள் என்ன பெருசாக? அவர் இப்போ சமீப காலமாக அவருடைய கேரியர், சினிமா கேரியர் பெருசாக இல்லை, ஆக்டிவாக இல்லை. அதனால தான் அவர் வந்து இப்போ அரசியலுக்கு வர்றார். இப்போ அழகி பண்ணுறப்பையோ, இது தென்றல் பண்ணுறப்பையோ ஒரு பிஸியாக தெரிஞ்சிருக்காரு, பெருசாக தெரியல. 9 ரூபாய் நோட்டு பண்ணுறப்பையோ அவர் பிஸியாக இருந்தார். அந்த நேரத்தில் அவர் அரசியல் அவர் வேணான்னு இருக்கிறார். அப்போ அவருக்கு ஆஃபர் வந்திருக்கு, வேணான்னு இருக்கார். இப்போ பெருசாக பட வாய்ப்புகள் இல்லை, ஏஜும் ஆயிடுச்சு, பெருசாக பட வாய்ப்புகள். அடுத்து சினிமாவை முடிஞ்சு அடுத்து இப்போ வந்து அடுத்த ப்ரொமோஷன் அரசியல்ன்ற மாதிரி தானே வச்சுருக்காங்க ஒரு ஃபார்மெட்டு. அதனால் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இப்போ அரசியலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறார். அப்போ பாமகவோட ரொம்ப நாளாக அவர் தொடர்பு இருந்திருக்காரு, அந்த சமூகத்தோட தொடர்பு இருந்திருக்கிறாரு, சமூகத்தோட ஆட்களோட அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ அதனுடைய நீட்சியாக வந்து அவர் பாமக தான் நமக்கு சரியான சாய்ஸ் அப்படின்னு ஒரு யோசிச்சிருக்கிறாரு. அதனால அவர் நிற்கிறாருங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஆரம்பத்துலேருந்து ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னும் போது இந்த பாமக சம்மந்தப்பட்டவங்க ஒரு இயக்குனராக இருக்கும்போது அவங்க திரைப்படங்களை வெளிப்படும். ஏதாவது ஒரு இடத்துல வந்து அந்த ஜாதி முறைப்படி இது நடக்குது, இந்த ஜாதியில் இப்படி தான் பண்ணுவாங்கன்ற ஏதாவது ஒரு விஷயம் வந்து அங்கே இருந்துகிட்டே இருக்கும். இவர் படங்களில் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, நம்ம 9 ரூபாய் நோட்லேயே அந்த ராமசாமி படையாச்சிங்கிற ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாரு. அவருடைய அந்த சமூகத்தில் மிக பெருமையான
பெருமையான ஒரு தலைவர், பெரிய தலைவர் அவர். அவருடைய பேர் அந்த கேரக்டருக்கு வச்சுருப்பார். ஏன்னா அந்த சமுதாயத்தில் முக்கியமான ஒரு தலைவர் அவர். அவருடைய சாதனைகள்லாம் நிறைய செஞ்சிருக்கார். சமூகம் தாண்டி செய்யக்கூடிய ஒரு பெரிய மனிதர் அவர். அவருடைய பேரை வந்து இந்த கேரக்டர் வச்சுருப்பார். ஆனால் அவருக்கு அந்த ராமசாமி படையாச்சிங்கிறவருடைய நண்பராக ஒரு இஸ்லாமியரை காமிச்சிருப்பார். 2 பேருக்குள்ள ஒரு நட்பை காமிச்சிருப்பார். இந்த மாதிரி சமூக நல்லிணக்கத்தை சொல்லக்கூடிய படமாக தான் எடுத்திருந்தார். அப்படி ஒரு முகமாக தான் நம்ம அறியப்பட்டோம். யாரையும் ஒரு குறைத்தோ யாரையும் வந்து தாழ்த்தியோ அந்த மாதிரியான திரைப்படங்கள்லாம் அவர் காமிச்சதில்லை. அவர் சமூகத்தில் வந்து ஒரு நடுநிலைவாதியாக, யார் தவறு பண்ணாலும் தோல் கொடுக்கக்கூடிய ஒரு போராளியாக தான் தன்னை காமிச்சிக்கிட்டே இருந்தார். ஓகே. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு சாதிய ரீதியான ஒரு கண்ணோட்டத்தில் தான் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதான் இப்போ காட்ட வேண்டியது. அப்படி இருந்தாலுமே இப்போ பாஜகவோட கூட்டணியில் இருக்காங்க பாமக. அப்படின்னும் போது நீங்கள் சொல்கிற மாதிரி சமூக நல்லிணக்கத்தை பேசுகிறவர், முஸ்லீம் வந்து ஒரு தோழராக வந்து சினிமாவில் காட்டுறவர், இன்னைக்கு பாஜகவோட அரசியல் நமக்கு தெரியும். ஸோ அவங்க என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அதை கொஞ்சம் கூட யோசிச்சிருக்க மாட்டாரா என்ன? யோசிச்சுருந்தா வந்திருக்க மாட்டாரே. இன்னைக்கு நாடு இந்த மாதிரியான நிலைமையில் இருக்குது. பிஜேபி எந்த மாதிரியான ஒரு பிரிவினையை செய்து இன்றைக்கி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சிருந்தாருன்னா அவர் கண்டிப்பாக இந்த நேரத்தில் இந்த விஷயத்தில் அவர் தலையை கொடுத்துருக்க மாட்டார். ஒருவேளை அவருக்கு அழுத்தம் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. ஒருவேளை அந்த கட்சியினுடைய ஆட்கள் நீங்கள் கம்பெனியில் நின்று ஆகணுங்க, நீங்கள் இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பு கட்டளை மாதிரி போட்டிருக்கலாம், நிர்பந்தம் பண்ணியிருக்கலாம். அதில் அவர் வழி இல்லாமல் நிற்கிறாரான்னு தெரியல. ஏன்னா இப்போ விருதுகள் பெருசாக அவர் வாங்கினது இல்லை. ஒருவேளை வந்துட்டு மத்திய அரசோட கொஞ்சம் கனெக்டாக அந்த விருதுகள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு ஆதாயம் இல்லாமல் இவ்வளோ பெரிய ரிஸ்க் இருக்குது. இப்போ அவருக்குன்னு உள்ளுக்குள்ளே சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியும் இவர் அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் தான் இருக்கிறார் சினிமாவில் அப்படின்னு. ஆனால் வந்து வெளியில் வரக்கூடிய படங்கள்லாம் வந்து என்னென்னா சமூக நல்லிணக்கத்தை பேசக்கூடிய படமாக தான் பண்ணியிருக்கிறாரு. அப்படிங்கும் போது இவருக்கு வெளியில் ஒரு நல்ல ஒரு நேம் இமேஜ் இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ இந்த நேரத்தில் இந்த கட்சியில் போய் பிஜேபி பாமக கூட்டணியில் போய் நிற்கிறார் அப்படிங்கும்போது இவருக்கு ஒரு முத்திரை விழுகும் அப்படிங்கிறது தெரியும். அப்போ இது ஏதாச்சும் அவருக்கு ஒரு ஆதாயம் பின்னாடி இருக்கும். சென்சார் போர்ட்லையோ இல்லை அடுத்து ஏதோ ஒரு ஜூரி கமிட்டிலையோ ஏதோ ஒன்று நமக்கு இதை பயன்படுத்திக்கலாம், பின்னாடி நமக்கு யூஸ் ஆகும். மேலே பிஜேபி தான் வரும்னு அவர் அடித்து சொல்கிறார். ஓகே, பிஜேபி தான் மேலே வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொல்கிறாரு. நிறைய விஷயங்கள் பேசுகிறார். இப்போ அரசியலெலாம் விமர்சனம் நிறைய விமர்சனங்கள் பண்ணியிருக்காரு. எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆனால் அப்படிங்கும் போது இப்போ ஏதோ ஒரு ஆதாயத்தில் தான் பண்ணியிருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஓகே, ஆனால் பாமகக்கு என்ன ஆதாயம் சார் இதனால்? ஏன்னா இப்போது நீங்கள் ஒரு பக்கம் சொல்கிற மாதிரி வந்து இவரை வந்து ஒரு இதுக்காக நிப்பாட்டியிருக்காங்கன்றதை தாண்டி ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக தானே பாமக நிப்பாட்டியிருக்கோம். இல்லை, அவங்க 10 சீட் கேட்டாங்க. பொதுவாக கடலூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் பாமக ஓரளவுக்கு செல்வாக்குள்ள தொகுதி. அப்படிங்கும்போது ஒரு வெயிட்டான கேண்டிடேட் போனால் அவங்களுக்கு ஜெயிக்கிறது கூட இந்த இடத்துல வாய்ப்பு இருக்குது. அப்போ அதாவது தொகுதியை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட சென்னையில் இருக்கிறாரு, ஒரு திரைப்பட இயக்குனர், பெருசாக அரசியல்வாதிகளுக்கு பொதுமக்களுக்கு போய் சேரக்கூடியாத ஒரு விஷயமா இருக்குது. அப்படிங்கும்போது இவரை வந்து அங்கே பர்டிகுலராக போட்டிருக்காருன்னு அந்த தொகுதி மறைமுகமாக அவருக்கு விட்டு கொடுக்குற வேலையை செய்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தானே சந்தேகம் வரும். ஏன்னா புயல் சமயங்களில் கடலூர்லாம் போய் ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் மேடையில் பேசும்போது கூட அதுதான் சொல்கிறாரு, கடலூர் மக்களுக்கு நான் ஒன்றும் புதிதானவன் கிடையாது, சமூகம் சார்ந்தும் சரி, நான் நல்லதுகள் நிறையா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு. ஸோ இவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கேன். இல்லை, ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. அதாவது கட்சி ரீதியான அமைப்பு ரீதியான ஓட்டு இருக்கு இல்லையா? ஆமாம். இப்போ நீங்கள் பாமகவுக்கு அங்கே ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்குது, பிஜேபிக்கு அந்த பகுதியில் செல்வாக்கு அந்த அளவுக்கு இருக்குமாங்கிறது சந்தேகம். ஆனால் அதிமுக திமுக ஓரளவுக்கு வலுவாக இருக்கும். ஏன்னா அந்த கடலூர் தொகுதியுடைய லிஸ்ட் எடுத்து பார்க்குறப்ப 2 முறை பாமக ஜெயிச்சிருக்கு, மாறி மாறி திமுக அதிமுக காங்கிரஸ் இந்த மாதிரி தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்படிங்கும் அந்த கட்சிகளுடைய அந்த ஓட் பேங்க் ஸ்ட்ராங்காக இருக்குது. பாமகவும் ஓரளவுக்கு வலுவாக இருக்குது, அதனால தான் அந்த தொகுதியை கேட்டு வாங்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது பிஜேபி வர்றப்ப சிறுபான்மையின் வாக்கு, பட்டியலின வாக்குகள்லாம் பெரும்பாலும் அதுக்கு விழுகாது. அப்படிங்கும்போது அது ஒரு மைனஸ் தான். பாமகவை தனிச்சு நின்றிருந்தால் கூட ஒரு கணிசமான வாக்குகள் வாங்குவாங்க, ஜெயிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஆனால் இந்த மாதிரி வாங்கி வரப்போ இந்த வாக்குகள்லாம் அவங்களுக்கு விழுகாது இல்லையா? அது ஒரு மைனஸ் இல்லை. அதிமுக திமுகங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி, 50 வருஷமாக இருக்காங்க. அவங்க ஒரு கிளை கழகத்திலேருந்து வட்டத்திலேருந்து அவங்க ஆட்கள் இருப்பாங்க. நீங்கள் கடலூர் தொகுதியில் ஏதாவது ஒரு வட்டத்துக்குள்ளே போனால் கூட அங்கே 2 திமுக இருப்பாங்க, 2 அதிமுக உட்காந்துருப்பாங்க. அங்கே ஸ்ட்ராங் இருக்கும், பூத் கமிட்டியில் உட்காரதுக்கு ஆள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாமக இன்றைக்கி அடுத்த ரேஞ்சில் அந்த தொகுதியில் இருக்குது. இருந்தாலும் கூட இன்றைக்கி பிஜேபியோட கூட்டணிங்கிற போது அங்கே மற்ற வாக்குகள் அங்கே விழுகாது. உங்களுக்கு சிறுபான்மையின வாக்குகளாக இருக்கட்டும், கிறிஸ்தவ வாக்குகளாக இருக்கட்டும், பட்டியலின வாக்குகளாக இருக்கட்டும் விழுகாது. அந்த வாக்குகளும் அங்கே ஓரளவுக்கு கணிசமாக வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது அது அவங்களுக்கு ஒரு பின்னடைவு தானே அது. ஓகே, பலிகடானே சொல்லலாமா சார்? ஆமாம், பலிகடா ஆக்கியிருக்காங்களோன்ற ஒரு சந்தேகம் இருக்குது. ரிசல்ட் வர்றப்ப தான் தெரியும். ஏன்னா இப்போ மச்சினன் ஏற்ற மாதிரி நிற்கிறாரு, அன்புமணியோடைய மச்சினனே மைத்தினரே நிற்கிறப்ப இவர் ஃபோர்ஸாக அந்த இறங்கி வேலை செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.